அறிகுறி இங்க இருக்கின்ற எழுச்சியில தெரிகிறது. இன்றைக்கு காரைக்குடிக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. இங்கே காரைக்குடி வள்ளல் அழகப்பா செட்டியார் என்று சொன்னால் இந்த நாடே அறியும். பெற்றது என்று சொன்னா கட்டிடக்கலை, அழகான கட்டிடக்கலை, அழகான பாரம்பரிய வீடுகள் இங்கேதான் பார்க்க முடிகிறது. அப்படி அழகு வாய்ந்த நகரம் காரைக்குடி மாநகரம் என்று இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் பல்வேறு ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநகராட்சியிலையும் நிறைய ஊழல் நடந்ததாக ஆர்ப்பாட்டம் கூட கழகத்தின் சார்பாக நடத்தினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மேயர் இன்றைக்கு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பல தனியாருக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு பல ஆண்டுகளுக்கு குறைந்த வாடகையில குத்தகைக்கு விட்டுருக்காங்க. ஆக இவர்கள் பொறுப்புக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான். ஆக இப்படி கொள்ளையடிக்கின்ற நிகழ்வுகள்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர்ந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும், இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கின்ற மேயர், மாநகராட்சி இருக்கிற மேயர், அவர் தன்னிச்சையாக அந்த மாநகராட்சியுடைய தீர்மானம் இல்லாமலேயே தன் இஷ்டப்படி சுமார் 30 கோடி ரூபாய்க்கு இங்கே வேலை ஒதுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துக்கின்றன. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவால் அமைக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்படும். தவறு இருந்தால், தவறு இழைக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்களெல்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல, இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீ அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதுல எதுக்கு போய் தவறான கருத்து, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது. ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீ எதை வேணாலும் சொல்லுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அண்ணா பாரதிய